So hi, hello, welcome back guys. This is Digihubspot. So இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் how to set up the GA4 property account in our WordPress website. So ஒரு UA அக்கவுண்ட்ல இருந்து எப்படி GA4 ப்ராப்பர்ட்டிக்கு மாத்துறது அப்படின்றத இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான SEO அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம Digihubspotல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஏன் இனிஷியலா யூஏ அனாலிட்டிக்ஸ்ல இருந்து GA4க்கு மாறுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது நெக்ஸ்ட் இயர் 2023 ஜூலை 1 அதுல இருந்து யூஏ அனாலிட்டிக்ஸ் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூகுள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம GA4ல நிறைய அப்டேட்ஸ் டே வைஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் உங்களோட வெப்சைட்டை நீங்க இன்னும் யூஏ அனாலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கைஸ் நீங்க GA4க்கு மாத்திக்கோங்க. அண்ட் GA4ல ஈவென்ட்ஸ் ட்ராக்கிங் எப்படி பண்றது அண்ட் SEO மந்த் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அண்ட் GTM எப்படி இன்டர்கேட் பண்றது இதை பத்தி எல்லா வீடியோஸும் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு Digihubspot யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் அகைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஒரு யூஏ அனாலிட்டிக்ஸ் WordPress வெப்சைட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி GA4க்கு மாத்தலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களோட அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இது ஒரு என்னோட டெமோ அக்கௌண்ட் தான். ஸோ ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்மின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்மின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு 3 காலம் தெரியும். இதுல கிரியேட் அக்கௌண்ட், கிரியேட் ப்ராப்பர்ட்டி, கிரியேட் வியூ அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதுல நீங்க மிடில் இருக்கிற காலம் சூஸ் பண்ணிக்கோங்க, கிரியேட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு கீழே இருக்கிற GA4 செட்டப் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டி செட்டப் அசிஸ்டன்ட் நாட் கனெக்டட். ஸோ இன்னும் நீங்க உங்களோட வெப்சைட்க்கு GA4 ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்க கெட் ஸ்டார்டட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிரியேட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் சக்சஸ்ன்ற வந்துச்சு. அண்ட் ஜஸ்ட் இது ஒரு 2 மினிட்ஸ் லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, லோட் ஆயிட்டு இருக்கு. யா ஓகே, ஸோ லோட் ஆயிடுச்சு. லோட் ஆயிடுச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்ஸ்டால் கூகுள் டேக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான டேக் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் மேனுவலின்னு இருக்கு இல்லையா ரைட் சைட்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான GA4 ப்ராப்பர்ட்டி டேக் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ட்ராக்கிங் கோட காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த ட்ராக்கிங் கோட வேர்ட்பிரஸ்ல எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத நாம இப்போ பார்த்துடலாம் வாங்க. நீங்க உங்களோட வேர்ட்பிரஸ் WP அட்மின் டேஷ்போர்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல கீழே பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தீம் ஃபைல் எடிட்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இந்த பேஜோட ரைட் சைட்ல header.phpன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க இருக்கு இல்லையா header.php, ஸோ இதை ஃபைண்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபைண்ட் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல ஹெட் டேக்கை நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. ஹெட் டேக்கை ஃபைண்ட் பண்ணுங்க. ஹெட் டேக்கை ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹெட் டேக்கு கீழே நீங்க இந்த கோட ட்ராக்கிங் கோட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்டேட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட அனாலிட்டிக்ஸ் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான GA4 ப்ராப்பர்ட்டி பேஜ் ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்க சைட்டை ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து என்னோட ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் அனாலிட்டிக்ஸ்ல. அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே ரியல் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க ஸோ அந்த ரியல் டைம்ல ட்ராக் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ ஜஸ்ட் நீங்க சைட்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஓகே. நான் ஜஸ்ட் ஹோம்ல இருந்து அபவுட்டுக்கு போறேன். ஸோ இங்க இப்போ ட்ராக் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்துடுச்சு யூசர் per minute. ஸோ இப்போ என்னோட அனாலிட்டிக்ஸ் GA4 ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது கீப் கவுண்டிங் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ சென்னை பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் GA4 ப்ராப்பர்ட்டி செட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் டிஜி ஹப்ஸ்பாட்.